அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி, ஏன் அர்ஜென்டா வர சொன்னீங்க? ஆமால, என் எதிரி பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான்ல. பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? எப்ப அண்ணாச்சி? இன்னைக்கு காலையில தாமல ஜெயில இருந்து தப்பிச்ச பாண்டி நம்ம ஊருக்கு தான் நேரா வருவான். பாண்டி இருந்த ஜெயிலுக்கும் நம்ம ஊருக்கும் இருக்கிற தூரத்தை கணக்கு பண்ணி பார்த்தா பாண்டி நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ கண்டிப்பா நம்ம ஊருக்குள்ள வந்துருவான். அந்த பாண்டி நம்ம ஊரோட எந்த எல்லையிலயும் கால் வைக்கவே கூடாது. சரிங்க, நீங்க நம்ம ஊர் எல்லையிலேயே காத்துக்கிட்டு இருங்க. பாண்டி வரும்போது அவன் கதையை அங்கேயே முடிச்சிருங்க. சரிங்க அண்ணாச்சி. பாண்டி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். பாண்டி மாமாக்கு என்ன ஆச்சு? அவர் எனக்கு நலங்கு வைக்கும் போது அவர் கை நடுங்குச்சு. அபி மாமாக்கு நலங்கு வைக்கும் போது அவர் மயங்கியே விழுந்துட்டாரு. ஏன்? ஸ்ரீஜா, அம்மா, முத்தழக கவனிச்சியா? சஞ்சீவ் காபி நலங்கு வைக்கும் போது சஞ்சீவ் ஏன் மயங்கி விழுந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு தோணுது. வா, போய் அவன் மைண்ட மாத்துவோம். வா வா. முத்தழகு, என்ன முத்தழகு, கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமா இல்லாம எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, என் மாமாக்கு அபி நலங்கு வைக்கும் போது மயங்கி விழுந்துட்டாருல, அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு முத்தழகு? அதான் உன் மாமாவே சொன்னாரே, கல்யாண வேலை அதிகம், 2 நாளா தூக்கம் இல்ல, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டேன்னு. அப்புறம் என்ன? இல்லங்க, 2 நாள் வேலையில அசந்து போற ஆள் இல்லங்க என் மாமா. என் மாமா பல நாள் தூங்காம கண்ணு முழிச்சு வேலை பார்த்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த கல்யாண வேலைலாம் அவருக்கு ரொம்ப சாதாரணம். அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்படியே இருந்தாலும் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு முத்தழகு? இந்த காலத்துல யாரோட உடம்பு எப்போ வீக் ஆகும்னு யாரால சொல்ல முடியும்? நீயே சொல்லு. இத பாரு முத்தழகு, நாளை மறுநாள் காலையில உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம். அத நினைச்சு நீ சந்தோஷப்படாம உன் மாமனுக்கு வந்த ஒரு சின்ன மயக்கத்தை நினைச்சு இப்படி யோசிச்சுட்டு இருக்கியே. இந்த விஷயத்தை இத்தோட விட்டுடு. ஆமா முத்தழகு, உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்தா அபி தானா இந்த ஊரை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் உன் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால நீ அதை நினைச்சு ஹாப்பியா இரு. நீ கல்யாண பொண்ணு, மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. அண்ணா, அண்ணா. யாரு? என் தங்கச்சிக்கு நாளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன், நீங்க அவசியம் வந்துடணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி உங்க தங்கச்சி எனக்கு தெரியும்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அண்ணே, என்ன இப்படி கேட்டீங்க? பாப்பாட்டி அண்ணே, இவர் நம்ம அபி இருக்காங்கல்ல. அபியா? அதானே, எங்க வீட்டு முன்னாடி ஒரு பொண்ணு குடியிருக்கே. ஆமா அபி, சொல்லுங்க. அவங்க அண்ணன் தான் இவரு. இவரு பேரு காளி. ஓ, அப்படியா பாண்டி? எனக்கு தெரியாதுப்பா. காளி அண்ணன் நாளைக்கு அபிக்கு வளகாப்பு வச்சிருக்காரு, அதுக்காக தான் உங்களை கூப்பிட வந்திருக்காரு. அப்படியா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், நீங்க குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். ரொம்ப நன்றிங்க. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஏன் மாப்ள? இல்ல,
இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் வேற உங்களை தனியா அனுப்பி எல்லாரையும் கூப்பிட சொல்லிருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. இல்லண்ணே, நீங்க எனக்காக தெரியாத ஆளுங்களை எல்லாம் பார்த்து நீங்க யாருன்னு அவங்க உங்களை கேட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சரி, நான் ஒண்ணு பண்ணலாம். நானே உங்க கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் கூப்பிடுவோம். சரி மாப்பிள்ள, வாங்க போலாம் மாப்பிள்ள. வாங்க. கூப்பிடு மாப்பிள்ள. ஐயா, அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இவர் வந்து காளி, நம்ம அபியோட அண்ணன். அபிக்கு வந்து நாளைக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம் பாண்டி. அம்மா மறக்காம குடும்பத்தோட வந்துருங்கம்மா. சரி வந்துடுறோம். ரொம்ப நல்லதுங்கம்மா. மாப்பிள்ள, இந்த வீட்லயும் சொல்லிடலாமா? சரி வாங்கண்ணா. அண்ணே, யாரா இருக்கீங்களா? வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் பண்றாங்க. வா பாண்டி. ஆ, என்ன விஷயம்? அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. சொல்லு பாண்டி. அண்ணே, அபி இருக்காங்கல்ல, ஆ. அவங்களுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். சரிப்பா. நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுறேன்பா. சரிண்ணே, நாங்க வரோம். சரிப்பா. குடும்பத்தோட வந்துருங்க. வந்துடுறோம். என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நாளன்னைக்கு உங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அபி வளகாப்புக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் கூப்பிட்டு இருக்கீங்க. இல்லத்த, இவரு காளி, அபி இருக்காள அவளோட அண்ணன். வணக்கம்மா. காளி அண்ணன் அபிக்கு வளகாப்பு வச்சிருக்காரு. அதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டாரு. ஆனா அவங்களுக்குலாம் அடையாளம் தெரியல இவர் யாருன்னு. அதான் கூட ஒத்தாசைக்கு வந்தேன். அத்தை, இல்ல மாப்பிள்ள, நீங்க சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்க முடியல. என்ன இப்படி சொல்றாங்க? நீங்க அபி வளகாப்புக்கு அவருக்கு உதவி பண்றதாவே இருக்கட்டும், ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி, பாக்குறவங்கள கூட விடுங்க. முத்தழகுக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா மாப்பிள்ள? முத்தழகுக்கு ஏற்கனவே நீங்க அபி கூட பழகுறது சுத்தமா பிடிக்கல. விஷம் குடிக்கிற அளவுக்கு அவ போயிட்டா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன பண்ணிக்குவாளோ, அத நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. அத்தை, என்ன அத்தை, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் இப்போ ஒண்ணுமே நடக்கலையே. அபி ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா நடந்ததுக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்திருக்கா. இன்னைக்கு ராசாத்தியும் வசந்தும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு அபியும் காரணம் இல்ல. அபி நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கும் போது, அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதுக்கு ஒத்தாசையா இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் காளி அண்ணன் ஊராளுங்களை கூப்பிடும்போது நானும் அவர் கூட ஒத்தாசைக்கு வந்தேன். இது அபிக்கு பண்ற ஒரு நன்றி கடன் தான், மத்தபடிலாம் வேற எதுவும் இல்ல. நான் அதுக்காக சொல்லல மாப்ள. அபி வளகாப்புக்கு ஊர்ல இருக்கிறவங்கள எல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அபியையும் உங்களையும் வச்சு தப்பா பேச மாட்டாங்களா? இல்ல அத்த, அப்படிலாம் தப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல அத்த, நான் ஒன்னும் தனியா போய் அபியோட வளகாப்புக்கு யாரையும் கூப்பிடல. அபியோட அண்ணன் கூட தானே போய் கூப்பிட்டேன். அதனால என்னையும் அபியும் வச்சு யாரும் தப்பாலாம் பேச மாட்டாங்க அத்த. வளகாப்புங்கிறது ஒரு பொண்ணுக்கு பிரசவ காலத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ஊரே ஒன்னா சேர்ந்து தாயும் செய்யும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துட்டு போறதுக்கு தானே பண்றாங்க. அந்த வாழ்த்து அந்த பொண்ணுக்கும் அவ வயித்துல வளர்ற பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியம் அத்த. இந்த வாழ்த்து கிடைக்கணும்னு பிரசவ காலத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவாங்க. அது ஏன் அத்த அபிக்கு மட்டும் கிடைக்காம போகணும்? நான்
சொல்றது புள்ள பெத்தவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க மாப்ள, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அபி வளகாப்புக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மாப்ள, நீங்க அபிக்கு உதவி பண்ற விஷயம் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் முத்தழகுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. ம். வாங்க போ. கொடுங்க அப்படி நான் கட் பண்ணி தரேன். சத்தி பரவாயில்லம்மா. ஷபா தங்கச்சி கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுமா. அபி அபி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஷப்பா என்ன வெயிலு, வா அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. ஊர் முழுக்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. இந்தாங்க அந்த தண்ணி. அண்ணா, ஊர் முழுக்க சொல்லிட்டு வர கஷ்டமா இருந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, எனக்கு துணைக்கு தான் மாப்பிள்ள வந்தான்ல. என்னது, அண்ணன் வந்தாரா? என்னென்ன சொல்றீங்க? சஞ்சீவ் வந்தானா? ஆமா தங்கச்சி, ஊருக்குள்ள போய் ஊர் ஆளுங்களுக்கு வளகாப்பு விஷயத்த சொன்னேன். ஆனா என்ன யாருக்குமே அடையாளம் தெரியல தங்கச்சி. ரொம்ப கஷ்டமா போச்சு. மாப்பிள்ள தான் வந்து என்னை பத்தி ஊர் ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லி எனக்கு உதவி பண்ணாமா. அப்புறம் மாப்பிள்ள என்ன யோசிச்சான்னு தெரியல, அவன் கூடவே வந்து எல்லார் வீட்லயும் வளகாப்புக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாமா. என்ன மாப்பிள்ளைய நானும் வளகாப்புக்கு அழைக்கும் போது அந்த முத்தழகோட அம்மா பாத்துட்டாங்கம்மா. அதான் கொஞ்சம் வருத்தமா போச்சுமா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, நானும் மாப்பிள்ளையும் எல்லார் வீட்லயும் வளகாப்புக்கு சொல்லிட்டு வரும்போது அப்பா அவங்க பாத்துட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளை எப்படியோ பேசி சமாளிச்சிட்டாமா. அண்ணே, எங்க வீட்ல சொன்னீங்களா? ஐயோ, உங்க வீட்ல சொல்ல மறந்துட்டேனேம்மா. நான் போய் எப்படிமா சொல்றது? தங்கச்சி போய் சொன்னா நல்லா இருக்கும், அதான் முறையும் கூட. ஆமா அபி, எங்க வீட்டுக்கு வந்து வளகாப்புக்கு கூப்பிடுங்க. அப்பதான் நானு, அம்மா, அண்ணன் எல்லாரும் வந்து உங்க வளகாப்புக்கு கலந்துக்க முடியும். ஆமா தங்கச்சி, மாப்பிள்ளை வீட்லயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருமா. சரி. அபி, ஃபர்ஸ்ட் நான் முதல்ல வீட்டுக்கு போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. சரிம்மா. அம்மா, அம்மா. ஏ ராசாத்தி, நான் இங்க இருக்கேன்டி, வாடி. அம்மா, என்னம்மா முத்தழக வீட்ல காணோம்? அண்ணியும் முத்தழகும் காய்கறி வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அப்பாடா, நல்லதா போச்சு. ஏன், என்ன நல்லதா போச்சு? இல்லம்மா, அபி வளகாப்புக்கு நம்மள கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்படியா? சரி தங்கச்சி, வா மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருவோம். வாமா. வாங்க நான் போலாம். இல்லம்மா, நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். ஓமா, போய் சொல்லிட்டு வா. தங்கச்சி, அத்தை, அம்மா வந்துட்டாங்க போல இருக்குமா. வா இரு, வா. அத்தை, வா அபி, உட்காருமா. இல்ல பரவாயில்ல அத்தை. என்னங்க பாண்டி, சீக்கிரம் வாங்க. வாங்க அபி. அத்தை, எங்க அண்ணன் எனக்கு வளகாப்பு வச்சிருக்கு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தெரியும் அபி, ராசாத்தி சொன்னா. சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற வளகாப்பு. ஆனா எனக்கு தான் இந்த ஊர்ல சொந்த பந்தம்னு யாருமே இல்லையே. இப்போதைக்கு எனக்கு சொந்தம்னா அது நீங்க மட்டும்தான். அதனால எல்லாரும் கட்டாயமா வளகாப்புக்கு வந்துருங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா அபி? கண்டிப்பா வந்துடுறோம்.
வசந்த் நீயும் வந்துரு. யார் வராங்களோ இல்லையோ நானும் ராசாத்தியும் கண்டிப்பா வருவோம். அபி, நீ வருத்தப்படாதம்மா. எனக்கு எல்லாம் தெரியும். பாண்டி சொன்னா. நீ எங்களுக்காக நிறைய உதவி பண்ணிருக்க. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்ததே ஒன்னாலதான். அப்படி இருக்கிறப்ப உனக்கு ஒரு நல்லது பண்ண நாங்க தயங்குவோமா? பாண்டி உனக்கு வளகாப்பு நடத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனை நடத்த சொல்லிட்டானேன்னு வருத்தப்படாத. முத்தழகுக்கு பயந்துதான் பாண்டியனை அப்படி சொல்ல சொன்னேன். முத்தழகு ஒரு முன்கோவிமா. அவ செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல, செஞ்சுபிட்டு ஏண்டா இப்படி செஞ்சோன்னு யோசிக்கிறவ. பாண்டி உனக்கு வளகாப்பு நடத்துற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்குவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதான் அப்படி சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. உங்க நிலைமை எனக்கு புரியுது அத்தை. சஞ்சீவ் எனக்காக இவ்ளோ மெனக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். நான் வரேன் அத்தை. இருமா, இத வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறோம்மா. சரிங்க அத்தை. முத்தழகி எப்போ வந்தானே தெரியலையே. ஒருவேளை மேகலை சொன்ன முழு கதையை கேட்டிருப்பாளோ. நான் வரேன். இவ எதுக்கு இங்க வந்தா? அப்பாடா, நல்ல வேலை அவ கேட்கல. அதுவா, அபிக்கு வளகாப்பாம்மா. நம்ம எல்லாரையும் கூப்பிட வந்தா. முத்தழகு, நீயும் வளகாப்புக்கு வந்துரு. எங்க கல்யாணத்தை நாளானிக்கு வச்சுக்கிட்டு நாங்க எப்படி வர முடியும்? வளகாப்புக்கு நாங்க யாருமே வரமாட்டோம்.